நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தோன்னா டைம் 8 ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து எருமையெல்லாம் ஆல்மோஸ்ட் விட்டு போயிடுச்சு. இருக்கிற நீங்கள் கைவிட்டு எண்ணிடலாம் எவ்வளோ எருமை இருக்குன்ட்டு. இன்னும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது எருமைக்கு. எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த எருமையை கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஒரு சில எருமைகள் மட்டும்தான் இருக்குது சந்தையில் இன்னும் விற்காமல். ரெண்டு விஷயம் இருக்கலாம் விற்காமல் இருக்கிறதுக்கு. ஒன்று வந்து விலை அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாமல் இருக்கலாம். அதுதான் காரணமாக இருக்கும். இல்லைன்னா வந்து சரி நம்ம வேறு சந்தைக்கு போனோம்னா இன்னும் அதிகமாக விற்கலாங்கிற மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்னெருமை கண்ணெருமை தான் நம்ம சந்தையில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இருங்க கையில் இப்போ இன்னும் இது கட்டி வச்சுருக்குறாங்க. ஆள் இல்லை. நம்ம இன்னும் ரேட்டுன்னு தெரில. நான் எருமை சந்தைக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஜோடியாக 2 எருமை 240ன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் முறா வெரைட்டி சேர்ந்தது. இதெல்லாம் கண் எருமைங்க. எருமைக்கு வர டிமாண்ட் ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே கைமை ஓரளவுக்கு தெருவெட்டாக தான் இருக்குது. டீல் ரோலானா வாங்கிட்டாங்களா? எவ்வளோண்ணா ரேட்டு? 67 ரூபா சொல்லிச்சுண்ணா. 67. எதான் அதித்துண்ணா? தலையுதுண்ணா 4 பல் 55 ரூபாய் கேட்குறேன். எத்தனை நாள் கண்டுட்டி போட? 20 நாள் ஆகும்ண்ணா. எருமை தானே எடுக்கிறேன். இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன எருமையாக இருக்குது. இல்லை கண்ணெருமை சொல்கிறாங்களே. ஏன்னா ஆந்திராக்காரர் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் வாங்கிட்டு போகிறாங்களாமா. அதனால் வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வாங்கிட்டியானா விற்கிறதாண்ணா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா? 75. நீங்கள் என்ன எறும்பு கம்மியாக இல்லை வந்துதா? நிறைய வந்தது. ஆல்மோஸ்ட் மினிட்டுக்கு நம்ம கட்டியிருக்க எருமை தான் பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. முக்கால்வாசி ஆந்திரா பாட்டி நிறைய வாங்கிடுதாம்மா. அதனால் எருமைக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக ஏறிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கெடரிக்கு என்ன வளர்த்துங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எருமை வந்து வாங்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் 4 எருமை வச்சுருக்கீங்கன்னு ஒரு கண்ணு வச்சு வளர்த்து பாருங்கள். நான் வந்தனாலன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இல்லை நான் இங்கே இது இருக்கிறது கவனிக்கல.
நீங்கள் எருமை வந்து 65,000 வாங்கலாங்க. கேட்டால் 2 எருமை சேர்ந்து 240 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 1,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க எருமை. நீங்கள் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் ரேட்டு கேட்டுருக்கீங்க. அதனால் ஒரு 4-5 பேர்த்து விசாரித்தோம். கெடாரியாக இருந்தால் நீங்கள் ரேட்டு கம்மியாக வாங்க முடியும். பட்டு 2 நீத்து 3 நீத்துனா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். சனி எருமைங்க. இதெல்லாம் சனி எருமைங்க. இதெல்லாம் ஆந்திரா சைடு தான் போகும். ஆந்திரா தெலுங்கானா சைடு எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் விற்பாங்க. இவங்க வந்து ரேட் அதிகமானாலும் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. டிமாண்ட் ரொம்ப ஒவ்வொரு நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகமாக தான் போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சி வந்து என்னென்னா கிடாரி கண்ணெலாம் இருந்தால் வளருங்க. எல்லாம் வளர்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 எருமை வச்சுருக்கீங்கன்னா 2 வளங்க. பாலுக்கு மட்டும் வச்சுட்டு கண்ணுட்டி வித்துறாதீங்க. ஓ மடியெல்லாம் பார்க்கலாம். எருமையோட மடியெல்லாம் இதெல்லாம் சன எருமைங்க. அதனால் வந்து இந்த கண்ணுட்டி போடுறதுக்கு 1 மாதம் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது கொண்டு போயிடறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா லாங்கில் போகும்போது ஒரு 10-15 நாள்னா சீக்கிரம் கண்ணுட்டி போகிற டைம் ரொம்ப லாங்காக போகுதில்ல, ரொம்ப தூரத்தில் போகிறதுனால அதோட டயர்ட்னஸ்க்கே சீக்கிரமாக கண்ணுட்டி போட்டுரும். ஸோ எதுவுமே வந்து 1 மாதம் லாங்கில் வாங்குற மாதிரி இருந்தால் 1 மாதத்தில், அதாவது கண்ணுட்டி போகிறதுக்கு 1 மாதம் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. இல்லை கண் எருமை வாங்கிட்டு போவாங்க. இல்லை எருமை கொஞ்சம் பெரு வெரைட்டியான எருமைக்கு கொஞ்சம் ரேட் அதிகம் தான். பெரு வெரைட்டியான எருமைலாம் கிடச்சதுன்னா தயவு செய்து கிடாரி பண்ணி வளர்த்த பாருங்கள். கண்ணெருமைங்க. இது வந்து கண்ணெருமை மாதிரி தான் தெரியுது. लेकिन नहीं आया। हाँ घर पे जाके लगाएगा था। எருமை எல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் இருக்கிற எருமையை தான் பார்த்துட்ருக்குறோம். கண்ணெருமைங்க. எல்லாம் பால் வந்து மடிக்கட்டி கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் கருத்துறைக்கு போனால் என்ன பால் இருக்கோ அதுதான். நீங்கள் பீச்சில் பாலில் வரணும்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. ఇష్టమంటే ఈ రేట వాళ్ళు బెట్టిన పోతారు. అలా 5,000 చెప్పింది రా. ఆయనే చేశాడు ఇప్పుడు. అలా 5,000 చెప్పింది. నేను చేశాడు, నేను చేయలే. 3,000 4,000 5,000 చెప్పింది. 4,000 చెప్పింది. నేను డల్లర్ ఆయన ఇస్తాలేనా మీ చేతికి 3,000 అన్నావా? గుమ్మున్నానా మళ్ళీ ఆయన ఆ చేతికే 4,000 లా. డల్లర్ ఇది చేతికి రాలే. చెప్పింది ఆ చేతికే 4,000 లా. నా ఇది కదా ఎవరికి వచ్చేది లేదు. ఆ అన్న కాదు వస్తుంది. అన్న ఒక నిమిషం. 80,000 ఉంటుందా?
డెబ్బై నీకు ఫోన్ పే చేపిస్తాను నేను ఒక గంటలో 80 ఒక గంటలో నీకు ఫోన్ పే చేపిస్తాను 50 ఉందా இது வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லாம் வாங்கி கட்டி సరే 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 ஏறும் பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நெவுலே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். రా அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் வந்து எல்லாம் ஆந்திரா சைடு போவோம். ரேட்டு அதிகம், ரேட்டு ஏதாவது செதி கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து அங்கே கொண்டு போய் வீட்டை பார்ப்பாங்க. சந்தையில் வந்து லாபம் தான் கூட்டிட்டு போகலாம், இது வேணும்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓ இரு எங்கே போவாது இந்த சிவப்பான எருமை காம்பு அந்த மாதிரி இருக்குது. அது நெவுலேயே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சிலர்லாம் எருமை விற்கிறதுக்கு மூணு கழுவி கொண்டு வருவாங்க. சிலர் எருமை நம்ம எருமை விற்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருக்கிற மாதிரியே கொண்டு வருவாங்க. சனி எருமை தாங்க அதிகம். இப்போ 100 எருமை வந்திருக்குன்னா 60-70 எருமை சனி எருமையாக தான் இருக்கும், 20-30 தான் கண் எருமையாக இருக்கும். போகலாம், எருமை எல்லாம் ஒட்டுக்காக இருக்கனால உள்ளார போது முடியல, அதனால மேலோட்டமாக பார்க்குறோம். இதுதான் படுத்துருக்கு. ఓ మామా వాడి పేరు అందరూ డబ్బులు అడిపో బరికాల వెళ్ళిపోతలేవరా మళ్ళీ మళ్ళీ వెళ్ళిపోయిన తర్వాత ఏం చేస్తావా லேட் ஆகுது. எனக்கு செனமாடு 6 மாடு பணம் கொடுத்து சொல்லு கிளம்புறையா காடி பணம் எடுத்து போயிடலாம். ஒரு நிமிஷம் 50,000 క్యాష్ ఇస్తాను కొర ఫోన్ పే చేస్తాను ఫోన్ పే ఈ ఫోన్ అన్న 50,000 క్యాష్ ఇస్తాను ఏదో నెంబర్ చెప్పనా எதுவுமே இல்லடா அப்பா கேஷ் கொடுத்து தொலைடா. ஏன்னா 50,000 ఉందనా ஆகாது. இல்ல నిజమేనా 50,000 క్యాష్ ఉంది కొర சொப்பு எவருமே சொப்புண்டா சொப்பகார சொல்லிதான் எனக்கு கொடுத்தேன். சரி நான் நினைக்கிறேன் 500 நம்பர் சொல்ல ஃபோன் பே 24,000 కూడా ఫోన్ పే చేసుకోపోతుంది ఇరే அவன் எவ்வளவு பரவாயில்லை பாக்குறேன் இதெல்லாம் வந்திருக்கு. கொம்புலாம் வித்தியாசமாக இருக்குது. சுட்டு கொம்பு எருமை வேணால் வளர்ச்சிக்கலாம், அப்படி வேணும்னாலும். அது சின்ன சுண்டுக்கால் எருமை தான் பால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எருமை 65 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும்னா கெடாரி அந்த மாதிரி தலைச்சங்கடாரிலாம் வாங்கலாம். அது பெருவெட்டாக இருக்காது, ஒரு நார்மல் சைஸ் எருமையாக இருக்கும். மினிமம் இன்றைக்கி கேட்ட வரைக்கும் 65 ரூபா தான் கம்மியான ரேட்டு. மற்றதெல்லாம் 1.20 வரைக்கும் வாங்கியிருக்கிறத நம்ம சொல்லி கேட்டோம். வரும் படுக்கிட்டு படுக்குது, அது எவ்வளோ நேரம் தான் நிற்கும். எருமை எண்ணெய் பூசி கொண்டு வந்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா தெரியும்ட்டு. நடக்குதெல்லாம் நடக்கும் சந்தையில் இறந்துருச்சு. சனி எருமை கண் எருமை இருக்குது. சனி எருமை தான் நிறைய வந்துருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெருவெட்டான எருமை, இதெல்லாம் வந்து 80-90 ரூபா போடணும். పంజాబ్
இதை கட்டியிருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் ஆந்திரா சைடு தான் போகுது. அப்படி நீங்கள் ரேட்டு என்ன செய்தி கேட்டிங்கன்னா கொடுத்துட்டு போவாங்க. இல்லைன்னா வந்து ஆந்திரா போய் அந்த சந்தையில் விற்பாங்க. இவங்க தான் வந்து மேஜர் ஆந்திரா தெலுங்கானா அந்த சைடில் இருக்கிறவங்க தான் எருமை மேஜராக நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. வந்தோடனே வாங்கி கட்டிடுவாங்க. என்ன ரேட்டு சொன்னாலும் நான் இவங்களுக்குன்னு தர சில பாட்டி இருக்கும். மேபி அனுசரிச்சுன்னு தரலாம். அவங்களுக்கு வாரம் வந்த பல்காக தூக்கிட்டு போயிடுவாங்க எருமையை. நம்ம இந்த வாரம் சந்தையில் மேக்ஸிமம் வந்து சந்தையில் எருமைலாம் நிறைய விற்று போச்சு. நம்ம கேட்ட வரைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 65,000 அதாவது தலைச்சங்கடாரி. மற்றதெல்லாம் 70 75 சொல்கிறாங்க. ரெண்டாம் நீத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பெருவெட்டு எருமையில் 120 வாங்கியிருக்காங்க. ஜோடியாக வந்து 240 வாங்கியிருந்தாங்க. தனி வாங்கும்போதுன்னா 130 ஒரு 7 6 தள்ளி அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து 120 போது 2 எருமை சேர்ந்து 240 சொல்லும்போது உங்களுக்கு வந்து தனியாக வாங்கினா 125 அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். நம்ம இதுதான் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க எல்லாமே ஆந்திராவுக்கு வாங்கிட்டு போகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம அடுத்த வாரம் சந்தையில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பால் மட்டும்தான் உங்களோட பால் இருந்தால் போதும். மற்றபடி எங்களுக்கு வந்து வேறு எதையும் நீங்கள் யோசிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிடரிக்கு என்னாச்சும் வராங்க. ஏன்னா இப்போ எருமைக்கு டிமாண்டு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் வந்து 10 மாடு இருக்கிற இடத்துல ஒரு கிடரிக்கண்ணு வளர்க்குறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இதாக போகிறதில்ல. அதனால் தயவுசெய்து கிடரிக்கண்ணு வளருங்க. அதான் என்னோடய வேண்டுகோள். சரிங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்ங்க.